நம்முடைய வேதாகமத்துல ஜெப ஆலயத்துல ஏசப்பா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த நேரத்துல ஒரு ஸ்திரீ உள்ளே வராங்க. அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறதை நிறுத்திட்டு அந்த ஸ்திரீயை பார்க்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க கூனியா இருக்கிறாங்க. 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, 18 வருடமாய் அந்த ஸ்திரீ, அந்த பெண் கூனியா இருந்து உடல் குனிந்த நிலைமையில், தன்னை யாரும் கண்டு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தன்னுடைய உடல் மாத்திரமல்ல, மனதும் கூட குணம் நிறைந்தவளாய் இருந்தாள். அந்த நேரத்துல தான் ஆண்டவராக இயேசு அந்த மகளை பார்க்கிறார். பார்த்தது மாத்திரமல்ல, நிறைய பேர் பார்த்துட்டு கண்டுக்காம இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீயை அருகில் அழைக்கிறார். அழைத்து தொடுகிறார். தொட்டு, மகளே, இந்த பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார், ஜெபம் செய்கிறார். அதிலிருந்து உடனே பைபிள் சொல்லுகிறது, உடனே அந்த ஸ்திரீ நிமிர்ந்தாள், அந்த கூன் அவளை விட்டு நீங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகள் தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளுடைய வேதனைகளை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர். அநேக நாட்களாக உங்க வியாதினாலேயோ, வறுமையினாலேயோ, பலவீனத்தினாலேயோ, போராட்டத்தினாலேயோ, தனிமையினாலேயோ நீங்க எந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, இந்த நாளிலும் உங்களுடைய நீண்ட நாள் அந்த குணம் நிறைந்த அந்த காரியத்தை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிறார். ஸ்தோத்திரம்.